வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அவசியமான இங்கிலீஷ் சென்டென்சஸை பார்ப்போம். அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். இது உங்களோட ஆங்கில திறனை மேம்படுத்தி கொள்ள உதவி புரியும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, தப்பாக எடுத்துக்காதீங்க. இது எப்படி சொல்லலாம்? வேறு ஏதாவது பார்த்து கேட்குறோம், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் டேக் இட் அஸ் அ மிஸ்டேக். டோன்ட் டேக் இட் அஸ் அ மிஸ்டேக் அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா டோன்ட் டேக் இட் அஸ் அ மிஸ்டேக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இவ்வளவு நேரமாக நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. இவ்வளவு நேரமாக அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, யூ ஹவ் பீன் குவைட் ஃபார் ஸோ மச் டைம். யூ ஹவ் பீன் குவைட் ஃபார் ஸோ மச் டைம் அப்படின்னா இவ்வளவு நேரமாக நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம்ல, யாரையாவது பார்த்து சொல்கிறோம்ல. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ ஹாவ் பீன் குவைட் ஃபார் ஸோ மச் டைம். குவைட்னா அமைதியாக. இவ்வளவு நேரமாக நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் பீன் குவைட் ஃபார் ஸோ மச் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னிடம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறோம்ல ஒருத்தரை பார்த்துட்டு. உன்கிட்ட என்ன நான் சொன்னேன், உன்னிடம் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாட் டிட் ஐ டெல் யூ. வாட் டிட் ஐ டெல் யூ அப்படின்னா உன்னிடம் நான் என்ன சொன்னேன். டெல்னா சொல்கிறது. நான் உன்னிடம் என்ன சொன்னேன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கொஸ்டின் பண்ணும்போது வாட் டிட் ஐ டெல் யூ. வாட் டிட் ஐ டெல் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஏன் அவனை இங்கே வர சொன்னாய் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏன் அவனை இங்கே வர சொன்ன அப்படின்னு கேட்குறோம்ல. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒய் டிட் யூ டெல் ஹிம் டு கம் ஹியர். ஒய் டிட் யூ டெல் ஹிம் டு கம் ஹியர் அப்படின்னா ஏன் அவனை இங்கே வர சொன்னாய். ஏன் நீ அவனை இங்கே வர சொன்னாய் அப்படின்னு சொல்கிறோம்ல. இது எப்படி சொல்லலாம்னா, ஒய் டிட் யூ டெல் ஹிம் டு கம் ஹியர். ஏன் நீ அவனை இங்கே வர சொன்னாய் அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, ஒய் டிட் யூ டெல் ஹிம் டு கம் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம்ல. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, கிவ் மீ யுவர் ஃபோன். கிவ் மீ யுவர் ஃபோன் அப்படின்னா உங்கள் ஃபோனை கொடுங்க. கிவ்னா கொடு அப்படிங்கிற மீனிங். கிவ் மீ யுவர் ஃபோன்னா உன் ஃபோனை கொடு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செய்து உள்ளே வா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கம் இன் ப்ளீஸ். கம் இன் ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து உள்ளே வா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேண்டுமா அப்படின்னு கேட்குறோம்ல. ஒரு கெஸ்ட்டோ யாரோ வரும்போது உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேண்டுமா அப்படிங்கிறத எப்படி கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா, டூ யூ வாண்ட் சம்திங் டு ட்ரிங்க். டூ யூ வாண்ட் சம்திங் டு ட்ரிங்க் அப்படின்னா உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேண்டுமா. உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேண்டுமா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டூ யூ வாண்ட் சம்திங் டு ட்ரிங்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் இரவு முழுவதும் இங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவன் இரவு முழுவதும் இங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹி ஹாஸ் பின் ஹியர் ஆல் நைட். ஹி ஹாஸ் பின் ஹியர் ஆல் நைட் அப்படின்னா அவன் இரவு முழுவதும் இங்கே இருக்கிறான். ஆல் நைட்னா ஒன்றும் இல்லை, அவைலபிள் த்ரூ அவுட் நைட் அப்படின்னு அர்த்தம். அவைலபிள் த்ரூ அவுட் நைட்டு தான் ஆல் நைட்டுங்கிறோம். அவன் இரவு முழுவதும் இங்கே இருக்கிறான். ஹி ஹாஸ் பின் ஹியர் ஆல் நைட். ஹி ஹாஸ் பின் ஹியர் ஆல் நைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நாங்கள் இங்கே இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் ஹியர். ஐ எம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் ஹியர் அப்படின்னா நான் இங்கே நாங்கள் அல்லது நாம் இங்கே இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் ஹியர். இதில் வீணா நாம் நாங்கள்னு சொல்லலாம். நாம் இங்கே இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லது நாங்கள் இங்கே இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் ஹியர். ஐ எம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது எவ்வளவு பணம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹவு மச் மணி இஸ் தட். அது எவ்வளவு பணம் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்குறோம்ல, கொஸ்டின் பண்ணுறோம்ல. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹவு மச் மணி இஸ் தட். ஹவு மச் மணி இஸ் தட். அது எவ்வளவு பணம், ஹவு மச் மணி இஸ் தட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ சுயநலமாக இருக்கிறாய் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ ஆர் பீயிங் செல்ஃபிஷ். செல்ஃபிஷ்னால் சுயநலமாக. நீ சுயநலமாக இருக்கிறாய்னா யூ ஆர் பீயிங் செல்ஃபிஷ்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஓகே என்ஜாய் த பார்ட்டி தரோலி அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்படி அதோட மீனிங்னா, சரி பார்ட்டியை முழுமையாக அனுபவிங்கள். ஓகேன்னா சரி, பார்ட்டியை முழுமையாக அனுபவிங்கள் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்ஜாய் த பார்ட்டி தரோலி. ஓகே என்ஜாய் த பார்ட்டி தரோலினா சரி பார்ட்டியை முழுமையாக அனுபவிங்கள். பார்ட்டினா விருந்து. ஸோ என்ஜாய் த பார்ட்டி தரோலினா பார்ட்டியை முழுமையாக அனுபவிங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அது பெரிய தொகை இல்லை, அது பெரிய தொகை இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் நாட் அ பிக் அமௌண்ட். இட்ஸ் நாட் அ பிக் அமௌண்ட் அப்படின்னா அது பெரிய தொகை இல்லை. அது பெரிய தொகை இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் நாட் அ பிக் அமௌண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனால் இதை சரியாக கேட்க முடியும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவனால் இதை சரியாக கேட்க முடியும் அப்படின்னா, ஹீ கேன் ஹியர் திஸ் பர்ஃபெக்ட்லி. ஹீ கேன் ஹியர் திஸ் பர்ஃபெக்ட்லி அப்படின்னா அவன் இதை சரியாக கேட்க முடியும். பர்ஃபெக்ட்லின்னா சரியாக, அவனால் இதை சரியாக கேட்க முடியும்னா ஹீ கேன் ஹியர் திஸ் பர்ஃபெக்ட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் ஏன் மோசமான மனநிலையில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒய் ஆர் யூ இன் பேட் மூட். பேட் மூட்னா ஒரு நல்ல மனநிலையில் இல்லாமல் இருக்கிறது, கெட்ட மனநிலை, ஒரு சரியான மனநிலையில் இல்லாமல் இருக்கிறோம்ல, அதை தான் பேட் மூட். நீங்கள் ஏன் கெட்ட மனநிலை அல்லது மோசமான மனநிலையில் இருக்கிறீங்கன்னா, ஒய்ஆர் கொஸ்டின் பண்ணுறோம்ல, ஒருத்தரை பார்த்து கேட்குறது, அதை எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலான்னா, ஒய் ஆர் யூ இன் பேட் மூட். ஒய் ஆர் யூ இன் பேட் மூட். ஒய் ஆர் யூ இன் பேட் மூட்னா ஏன் நீங்கள் மோசமான மனநிலையில் இருக்கிறீங்க, அதாவது நல்ல மனநிலையில் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்து கேட்குறோம்ல, அதுதான் ஒய் ஆர் யூ இன் பேட் மூட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அம்மா உன்னை திட்டினாரா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டிட் மதர் ஸ்கோல்டு யூ. டிட் மதர் ஸ்கோல்டு யூ. ஸ்கோல்டு பண்ணுறது தான் திட்டுறது. அம்மா உன்னை திட்டினாரா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டிட் மதர் ஸ்கோல்டு யூ. டிட் மதர் ஸ்கோல்டு யூ அப்படின்னா அம்மா உன்னை திட்டினாரா. இப்போ பார்த்த அனைத்து சென்டென்சஸையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.